மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் தலைமை பூசாரி பூபதிராஜ் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சி வரும். இது மாசி மாதம் தேர் திருவிழா பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க, என்றைக்கு வருது அப்படிங்கிறத, மயானக்குள்ளே வருது என்றைக்கு வருது அப்படின்ட்டுலாம் கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன். 9/3/2024 சனிக்கிழமை வந்து மயானக்குள்ளை நடைபெறும். அது 10 மணிக்கு நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வந்து அமாவாசை. அந்த மாதம் வந்து ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா 12/3/2024 செவ்வாய்க்கிழமை வந்து தீமிதி திருவிழா நடக்கும். 14/3/2024 வியாழக்கிழமை வந்து திருத்தேர் வடம் பிடித்தல். 17/3/2024 தெப்பல் உற்சவம் நடைபெறும். இந்த மாதம் வந்து 13 நாளும் அம்மா வந்து பவனி வருவாங்க. அதனால் இந்த மாதம் வந்து ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வருவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மா வந்து ஊஞ்சல் வந்து தாலாட்டு அம்மன், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் மண்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் தூயனின் பாதத்தில் அன்புதவி பெரு தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாய் அரிதுயிலும் மாயனது தங்கையை ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீஸ்வரர் ஒருபாமி அருள்வாமி அபிராமியே. இது அம்மனுடைய பாடல். அம்மா வந்து இந்த அம்மா தான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சியாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு வாகனத்துலேயும் வருவாங்க. அதை நான் தொடர்ச்சியாக போட்டு வரேன். ஒவ்வொரு நாளும் என்னென்ன திருவிழா நடக்குதோ தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன். 13 நாள் திருவிழாவும் 13 நாளும் தனித்தனியாக வீடியோக்கள் வரும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். மேற்கொண்டு என்னென்னா வந்து அந்தந்த ஊர்லேயும் அங்காளம்மா வந்து இந்த மாதத்தில் வந்து பவனி வருவாங்க. எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கும். விசேஷமாக இருக்கும். ஏன்னா இந்த மாசி மாதத்தில் தான் அம்மாவுக்கு வந்து சிறப்புமிக்க அமாவாசை. எந்த நாளும் இல்லாத அமாவாசை இந்த மாசி மாதம். அம்மா வந்து சிரிப்போடு வருகின்ற அமாவாசை. எல்லா ஊர்லேயும் வருவாங்க. எல்லா ஊர்லேயும் பவனி வருவாங்க. அது விசேஷமாக கொண்டாடுவாங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அந்தந்த இடத்துக்கு போங்க. அந்தந்த இடத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு இந்த மாசி மாதம் தேர் திருவிழாவில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அந்த கோயிலுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வரலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கும். அந்த ஊர் திருவிழாவில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அம்மாவுக்காக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கோயிலே வந்து ஒரு சிலர் வந்து அதன் தொகையை கொடுத்து அந்த கோயில் வந்து திருவிழாவை நடத்துவாங்க. பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கேன். அவங்கவுங்க பங்களிப்பு இருக்கும். அவங்கவுங்க நாங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அவங்க அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் விசேஷமாக கொண்டாடுறோம் அப்படின்னு எல்லாருமே கலந்துக்குவாங்க. நீங்களும் கலந்துங்க. இப்போ பார்த்துங்கிறது விநாயகருடைய கோயில் தான் பார்த்துட்ருக்கேன். எப்பயுமே வந்து சாமி நம்ம வணங்கும் போது முதல் விநாயகர் வணங்கிட்டு தான் போகணும். ஏன்னா விநாயகருடைய வரம் அந்த மாதிரி. என்னை வணங்கிட்டு தான் அம்பாளை தரிசிக்கணும். அதேமாதிரி சிவனுக்கு பார்த்திங்கன்னா காலபைரவர் முதல்ல இருப்பார். அவரை வணங்கிட்டு தான் போகணும். நான் வந்து அம்மாவை நான் போய் பார்க்க போகிறேன், எனக்கு வந்து அம்மாக்கிட்டேருந்து ஒரு சில சலுகைகள் கேட்கலான்னு இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு துணை புரியணும், நீங்கள் எனக்கு வழி விட்டிங்கன்னா நான் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்டு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டான். அதுதான் அவருடைய பார்த்துருக்கீங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல 2 உள்ள நுழையும் போதே வந்து விநாயகர் இருப்பார். இந்த இடத்துல இந்த வாசப்பள்ளியும் இருப்பார், அந்த இன்னொரு வாசப்பள்ளியும் வந்து விநாயகர் இருப்பார். விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகணும். உள்ளே போகும்போதே வந்து பார்த்துட்ருக்கீங்க கோயிலுடைய எல்லாமே எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறீங்க. இந்த கோயிலை வந்து நாங்கள் சுற்றி காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா அந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வாஷ் எல்லாமே அடிப்போம். கோயிலில் வந்து சுற்றி ஒயிட் வாஷ் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே நடக்கும். இதுதான் தாலாட்டு அம்மன் சன்னதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் உள்ள அப்படியே உள்ளே போனீங்கன்னா தாலாட்டு அம்மனை பார்த்துடலாம். இதுதான் ஊஞ்சல் தாலாட்டுக்கு அம்மா வந்து வருவாங்க. இந்த மாதத்தில் என்ன பண்ணுவோன்னா இந்த கோயிலை சுற்றி வந்து ஒயிட் வாஷ் அடிக்கிறது. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒயிட் வாஷ் அடிப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இன்னும் 2-3 நாளில் வந்து ஒயிட் வாஷ் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கோயிலை சுற்றி ஃபுல்லாக ஒயிட் வாஷ் அடித்து இந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாகவே இது பண்ணுவோம். எந்த கோயிலையும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா வந்து புதுசாக இப்போ வந்து ஜொலிக்கிற மாதிரி தான் நிறைய பேர் வராங்க. நிறைய பதிவுகள் வந்து எழுதிட்டு போவாங்க. அந்த செவத்தில் எழுதுகிறாங்க பாருங்கள். அந்த பதிவுகளை உட்காந்து நம்ம சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாமே அவங்க மைண்டில் போய் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, இந்த இடத்துக்கு என்னென்ன பிரச்சனையை வந்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம விடுதலை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு தான் இந்த மாசி மாதம் எல்லாருமே வந்து அந்த ஒயிட் வாஷ் அடித்து ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி தான் இந்த தேர் திருவிழாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ சிறப்புமிக்க அமாவாசையாக இருக்கும். இந்த அமாவாசை வந்து சிறப்புமிக்க அமாவாசை. எந்த மாதத்துலையும் இல்லாத ஒரு அமாவாசை இது. சிறப்புமிக்க அமாவாசை. இந்த மாதத்தில் வந்து ஒவ்வொரு இந்த கோயிலை சுற்றி புதுப்பிக்கிறதுலேருந்து எல்லாமே
அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேர் திருவிழாவுக்குன்னு எல்லாமே புதுசாவே வாங்கி தான் அலங்கரிப்போம். ஏன்னா வந்து பழைய பொருள்லாம் ஏற்கனவே இருந்ததெல்லாம் வந்து அந்த மரங்கள் எல்லாமே போயிடும். திருப்பி வந்து புதுசா தான் அம்மாவ வந்து அலங்கரிச்சு கொண்டுட்டு போவோம். இதுக்கு வந்து மாயத்தேர்ன்னு பேரு. ஏன் மாயத்தேர்ன்னு பேர் வச்சேன்னா, அம்மா வந்து அந்த அந்த பிரம்மனுடைய சிரச மெரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க உக்கிரத்தில வருவாங்க. உக்கிரமாயிடுவாங்க. உக்கிரமாகும்போது அந்த தணிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, அத படுக்க வைப்பாங்க. அம்மனை படுக்க வைக்கும்போது தணிக்க வைக்கிறது தான். அப்ப அம்மா வந்து என்னன்னா, இந்த மாரி எல்லாருமே வந்து தேர் திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, 30 முக்கோடி தேவர்கள், அ எல்லாமே சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு மாய தேரா உருவாக்கி, அம்மன அப்படியே உட்கார வச்சு, அம்மன வந்து தணிக்க வைக்கிறாங்க. அதுதான் இந்த தேருடைய பேரே வந்து பார்த்தீங்கன்னா, மாயத்தேர்ன்னு பேரு. அப்போ வந்து மாயமா வருவாங்களாம். மாயமா தேர் வடிவம் வச்சு ஏன்னா ஆதிசக்தி அவங்க தான். அந்த சக்தி பீடங்கள்ல முதல் சக்தி பீடமே இதுதான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆதிசக்தி தான் முதல் உருவம். 2வது தக்கனுக்கு மகளாக பிறந்த தாட்சாயினி, 3வது பிறவி அங்காளம்மன். 3வது பிறவி அங்காளம்மன்றது தான் இது சக்தி பீடங்கள்ல முதல் சக்தி பீடம்னு சொல்லிட்டு சொல்றோம். அதனால தான் வந்து அம்மாவுக்கு வந்து சிறப்பா கொண்டாடணும் தான் எல்லாருமே மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கைகோத்து அவரை வந்து அம்மாவை உட்கார வச்சு தேர் வடிவமாகி அந்த மாயத்தேரில் உட்கார வச்சு ஊர்வலம் வருவாங்க. அதுதான் இந்த தேர் வந்து மாயத்தேர்னு பேர். அது மறைஞ்சிரும். அதனால தான் தேர் திருவிழா முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் நாங்கள் பிரித்து போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் பூத வாகனம், பெண் பூத வாகனம். இந்த பூத வாகனங்கள் மட்டும் எப்பயுமே இருக்கும். இந்த பூத வாகனங்கள்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில அதில் தேருக்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு சில பொருள் மட்டும் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். தேர் சக்கரங்கள் அது யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற அந்த பீடத்துலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு மரமும் வந்து நாங்கள் வந்து புதுசா தான் வாங்கி, புதுசா அலங்கரிக்கப்பட்டு, அதன் மூலியமா தான் அம்மா பவனி வருவாங்க. இத பாருங்க, இது ஒவ்வொன்னுமே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்குங்க பாருங்க. இப்போ புதுசா வந்து இதுக்கு எல்லாமே பெயிண்ட் அடிக்கணும். இது ஏற்கனவே இத அடிபீடம்னு சொல்லுவாங்க. இந்த அடிபீடம் வந்து எப்பயுமே பயன்படுத்திக்குவோம். அது சப்போஸ் எதனா ஒரு பொருள் இதுவா இருந்துச்சுன்னா, அத மறுபடியும் மாத்தி வேற பீடங்கள் போட்டுருவோம். இது எப்பயுமே இருக்கும். மத்தது எல்லாமே மேல கட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன மரங்கள் வருதோ, அந்த மரங்கள் எல்லாமே சாபக்கேடு தான். அந்த சாபக்கேட்டோட விமோசனத்துக்காக தான் அந்த மரங்கள் வரும். அதெல்லாம் கதைகள் நான் தேர் வடிவமைக்கும்போது சொல்றேன் நானு. அந்த மரங்கள் வந்து ஏன் பனைமரம், அதே வந்து பனைமரத்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுவா மரம், நெறைய மரங்கள் அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அந்த மரத்த வந்து ஜோடிப்போம். அது எல்லாமே நீங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பெயிண்ட் அடிச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவ புதுப்பிக்கிறது தான் எங்களுடைய வேலையே. இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த ஆரம்பிச்சு ஒரு 10, 15 நாள் ஆகும். இந்த தேர் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 நாள் ஆகும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 60 பூசாரிகள் தான். இந்த கோயில் பூசாரிகள் மட்டும் தான் அந்த ஏறி அந்த தேர் வேலைய செய்யணும். ஆச்சாரிங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆச்சாரிகளும் கூட இருந்து அவங்க வேலைய எடுத்து குடுப்பாங்க. நாங்க எடுத்து தான் அந்த தேரை வடிவமைக்கணும். தேர் வடிவமைக்கும்போதே நாங்க வந்து எதையுமே சாப்பிடாம, கொள்ளாம அம்மனுக்காக விரதம் இருந்து அந்த தேர் பணியை நடத்துவோம். ஏன்னா, அந்த மாரி பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து அம்மா வந்து பல அற்புதங்கள் நடத்திக்கிறாங்க. இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீனவர்கள் சமுதாயம் தான் பரம்பரையா நாங்க வந்து பூஜை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். எங்க தாத்தா காலத்துலேருந்து நாங்க பூஜைகள் பண்ணிட்டு வர்றோம். இந்த விரதத்த கடைபிடிக்கிறோம். அந்த விரதத்த கடைபிடிச்சு தான் நாங்க வந்து மேலே ஏறுவோம். காலையில வந்து சாப்பிடுறதில்ல. மதியத்தில சாப்பிடுவோம். கோயில்ல வந்து அன்னதானங்கள் அவங்கலாம் குடுக்குறாங்க. கோயிலுடைய சாப்பாடு. நைட்டு சாப்பாடு எங்களுக்கு உண்டு. அதேமாரி இங்க தங்கி தான் நாங்க வந்து அம்மனுக்காக நெறைய அந்த பணிகள வந்து தொடர்ந்து செய்வோம். பூசாரிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 50, 60 பேர், 70 பேர் வந்து நீங்க பூசாரிகள் வேலை செய்வத நான் பார்க்குறோம். நீங்க பார்ப்பீங்க. அதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து நாங்க பூசாரிகள் தான் இந்த இடத்த செய்யணுங்கிற ஒரு ஐதீகம். இதேமாரி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையும் வந்து தீபம் ஏத்துறது பார்த்தீங்கன்னா, மீனவ சமுதாயம் தான். இது ஏன் மீனவ சமுதாயம் வந்து முன்னுரிமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில எங்களுக்கு எதுவுமே வேணாம்மா, நீயே இருந்தா போதும், எங்க கூட இருந்தா போதும். எங்களுக்கு நீ இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரம். அதனால எங்க கூட இருந்தா போதும்னு நாங்க கேட்டதால, அம்மா வந்து எங்க கூடவே இருந்து எங்களுக்கு வழிநடத்துறாங்க. எங்களுக்கு வந்து மீனவ சமுதாயத்துக்கு வந்து முன்னுரிமை குடுக்குறாங்க. நீங்க வந்து எல்லாத்தையுமே செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய குலத்திலே இருந்து எங்களுக்கு வந்து வழிநடத்தி கொண்டுட்டு வராங்க. இந்த கோயில் வந்து ஆதி காலத்தில வந்து தெரியாம இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா எல்லா ஊர்களுக்கும் தெரியுது. ஏன்னா சக்தி பீடங்கள்ல முதல் சக்தி பீடம். ஏன்னா 51 சக்தி பீடங்கள் இருந்தாலும் முதல் சக்தி பீடமா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்காளம்மன் தான். இந்த அங்காளம்மன் தான் மத்த எல்லா இடத்துலயும் இப்ப நெறைய இடத்துல இருந்து தேடி இங்க வந்து போறாங்கனாவே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அதாவது திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும்னு சொல்றோம். மலையனூர் சென்று வந்தால் மாற்றங்கள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இங்க வந்து போறவங்களுக்கு தெரியும் மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி. ஏன்னா அந்த அம்மா தான் இந்த உலகத்தையே படைச்சவங்களே அவங்க தான். அவங்க கிட்ட நம்ம கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போறோம்? அம்மா கிட்ட தான் அழுது புலம்பி நம்ம கேட்கணும். அவங்க கிட்ட கேட்கும்போது எல்லாமும் நமக்கு வந்து குடுத்துருவாங்க.
எதுவுமே இங்கே நடக்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நாங்களே வந்து ஆச்சரியப்பட்டுருக்கோம். என்ன நடக்குதுன்னே எங்களுக்கே ஒன்றும் புரியாது. ஏன்னா நெறைய பேர் வராங்க. என்னென்ன ஊர்லேருந்து தான் வருவாங்க. யார் என்னதுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லா ஊர்லேருந்து வந்துட்டு இந்த அம்மாவ வந்து வணங்கிட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அமாவாசைங்கிறது இந்த ஊர் கோயில்ல மட்டும் தான் நாங்க பண்ணிக்கிட்டுருக்கோம். இரவு பூஜைங்கிறது. இரவு பூஜை பண்ணும்போது அவ்வளோ மகிமை தரும். ஏன்னா சூரியனும், சந்திரனும் எல்லாமே வந்து இணைஞ்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்கு. இருட்டா இருக்கிற இடத்துல கும்பல் எல்லாருமே கூடி அம்மாகிட்ட வரம் கேட்குறோம். வரம் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது அத்தனையுமே குடுக்குறாங்க. ஏன்னா, அந்த இரவு வந்து எல்லா கிரகங்களும் நமக்கு செய்ய வேண்டிய துன்பங்கள் குடுத்தாலும், நம்ம இந்த டைம்ல வணங்கும்போது என்ன வந்து அது எல்லாமே இன்பமா மாறிடும். அதனால இந்த அமாவாசைக்கு வரவங்க தொடர்ச்சியா வாங்க. தொடர்ச்சியா 1 வருஷம் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து எப்படின்னா, தேவர்களுக்கு வந்து 1 வருஷம் 1 நாள் தான் கணக்கு. நமக்கு தான் வந்து 365 நாள். அவங்களுக்கு அது கணக்கு இல்ல. ஒரே நாள் தான். அந்த ஒரே நாள் அவங்க கண் திறந்து பார்த்தாவே போதும், நம்ம எவ்வளோ பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வரலாம். அதான் நீங்க பார்த்துருக்கீங்க. கோயில சுத்தி காமிச்சிட்டுருக்கேன். எப்படி எப்படி இருக்கு கோயிலுடைய வடிவமைப்புலாம். இப்ப நெறைய பேர் வந்து தருமபுரி, கோயம்புத்தூர், சேலம் நெறைய எல்லா ஊர்லேருந்தும் கேட்டுட்டு வராங்க. இந்த கோயில் எங்க இருக்கு? எங்க வரணும்? எப்படி வரணும்? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த பதிவுகள் குடுத்துட்டுருக்கேன். ஏன்னா, இந்த கலியுகம் வந்து அவ்வளோ பிரச்சனைகளும், வேதனைகளும் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வீடு பிரச்சனை. ஏன்னா, இது வந்து கலியுகம், முடிய போற யுகம். அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 100க்கு 20 பேர் தான் நல்லவங்க இருப்பாங்க. 80 பேர் நம்மள சுத்தி இருக்கிறவங்க கெட்டவங்களா இருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு. நீங்க வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னா, அமாவாசைக்கு ரெகுலரா வந்து போங்க. அப்போ வந்து வரும்போது உங்களுக்கு சில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போ தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியா அதுக்கப்புறம் மத்த நாள்ல வர்றது நீங்க வாங்க. எப்போ வந்து நமக்கு அம்மா வந்து நல்லது குடுக்குறாங்களோ அப்போலாம் வாங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறுக்காக வராங்க நெறைய பேரு. பரிகாரம் பண்ணிட்டு வரோம். நல்லபடியா நடந்துட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போறாங்க. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியா வரும். மேல்மலையனூர் பதிவுகள் நீங்க கேட்டு தெரிஞ்சு பயன்படலாம். நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை குருக்கள் பூபதி ராஜா. என்னோட நம்பரை வந்து எந்த டைம்ல வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.